பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையின் கீழே 1 முதல் 5 வகுப்பு வரை இந்தி கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது. பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்பை தொடர்ந்து மும்மொழி கொள்கை உத்தரவையே அரசு திரும்ப பெற்றது. இவ்வளவுதாங்க நடந்தது. இது குறித்து திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் வெளியிட்ட அறிக்கையில், ஹிந்தி திணிப்பை எதிர்த்து திமுக தலைமுறையாக நடத்தும் மொழி உரிமை போர் மாநில எல்லைகளை தாண்டி மகாராஷ்டிராவில் சூறாவளியாக சுழன்றடிக்கிறது அப்படின்னு கூறியிருக்கிறார். இந்தி பேசாத மாநிலங்கள் மீது ஏன் இந்தியை திணிக்கிறீர்கள் என ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார் என்றும் முதல்வர் இதற்கு மேலும் நிறைய கூறியிருக்கிறார். அவங்க சும்மா இருப்பாங்களா? சிவசேனா மூத்த எம்பி சஞ்சய் ராவத் பதிலடியாக, துவக்க பள்ளிகளில் ஹிந்தி திணிப்பதை மட்டும் எதிர்க்கிறோம், ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை. ஹிந்தி தொடர்பாக தமிழகத்தின் நிலைப்பாட்டிற்கும் எங்களின் நிலைப்பாட்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தமிழகத்தில் யாரையும் ஹிந்தி கற்க விடமாட்டார்கள், யாரையும் பேசவும் விடமாட்டார்கள். நாங்கள் ஹிந்தி சுதந்திரமாக பேசுகிறோம், ஹிந்தி படிக்கிறோம், ஹிந்தி திரைப்படங்களை பார்க்கிறோம், எந்த மொழி மீதும் எங்களுக்கு துவேஷம் கிடையாது என்று கூறியுள்ளார். பாவம் தமிழக முதல்வர். ஜெய்ஹிந்த்.